நான் கண்ட மகான்கள் எனும் தலைப்பின் கீழ் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சம்பவத்தை சாட்சியாக கீழே கேட்போம். ரமண மகரிஷிகள் திருவண்ணாமலையில் கந்தாசிரமத்தில் தங்கியிருந்தார். அவருக்கு கண்ணம்மாள் எனும் பெண்மணியின் வீட்டிலிருந்து உணவு தயாரிக்கப்பட்டு பணியாள் மூலம் ஆசிரமம் வந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பணியாள் வராததால் குஞ்சுசாமிகள் எனும் சாது கண்ணம்மாள் வீட்டிற்கு சென்றார். அந்த அம்மையார் ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்திற்குள் சாதம், குழம்பு, காய்கறி, ஊறுகாய் முதலியவற்றை வைத்து குஞ்சுசாமியிடம் கொடுத்தார். அதனை தலை மீது வைத்துக் கொண்டு தேரடி வழியாக வந்து கொண்டிருந்தார் குஞ்சுசாமிகள். அங்கே அன்னசத்திரம் அருகே மக்கள் கூட்டமாய் நிற்பதை கண்டார். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அங்கு வந்திருப்பதை அறிந்தார். சில நொடிகளில் கூட்டம் கலைந்தது. சேஷாத்ரி சுவாமிகள் அன்னசத்திரத்தின் பின்புறம் உள்ள திண்ணைக்கு போய் கால் மேல் காலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். அப்பொழுது சடைச்சியம்மாள் எனும் துறவி உணவுடன் வந்தார். சாப்பிட மறுத்த சுவாமிகளை மிரட்டி சாப்பிட வைத்தார். மகான் சாப்பிட்டு கொண்டே குஞ்சுசாமிகளை பார்த்தார். நான் மலையாளம் போனேன். செயற்கோடு எனக்கு தெரியும். எனக்கு மலையாளம் தெரியும். ஆனால் இப்போது பேச மாட்டேன். ஜடாமுடியும் ருத்ராட்சமும் தரித்த கோலத்தில் அண்ணாமலையான் வந்தான். கண்ணம்மாள் சாதுக்களுக்கு சாப்பாடு கொடுத்தால், கடாரங்காய் உருகாய் கொடுத்தால் மோட்சம்தான் போய் வா என்றார். குஞ்சுசாமிகள் திடுக்கிட்டு போனார். என் கனவில் அண்ணாமலையார் வந்தது இவருக்கு எப்படி தெரியும்? என்னுடைய ஊர் சேர்க்காடு என்பதை இவர் எப்படி அறிவார்? நான் ஒரு மலையாளி என்பதை இவர் எப்படி அறிந்தார்? இவ்வாறு மனதில் சிந்தித்துக் கொண்டே கந்தாசிரமம் வந்தடைந்தார். மகரிஷி ரமணரிடம் வழியில் சேஷாத்ரி சுவாமிகளை கண்டதை வியப்புடன் சொல்லிக்கொண்டே பாத்திரத்தில் உள்ளவைகளை தனித்தனியே எடுத்து வைத்தார். அவர் அப்படி அவைகளை எடுத்து வைக்கும் போது ஒரு கிண்ணத்தில் கடாரங்காய் ஊறுகாய் இருப்பதைக் கண்டு திகைத்து போனார். கண்ணம்மாள் கொடுத்த உணவு வகைகளை நான் கூட பார்க்கவில்லை. ஆனால் இதில் உள்ள ஊறுகாய் பெயரை மகான் சொன்னாரே, அது எப்படி சாமி என்று ரமணரிடம் கேட்டார் குஞ்சுசாமிகள். மகரிஷி புன்சிரிப்புடன் கூறினார், ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திரிகால ஞானி என்று. இவ்வாறான மகான்களினுடைய செயல்பாடுகள் நம்மை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குகின்றன. அவற்றை குறித்து தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.